என கண்மான விசுவாசி நேயர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் இந்த நாட்களிலே கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஆகவே தேவனை சந்திக்க நமக்கு கர்த்தர் கொடுத்த இந்த மகிமையான நாட்களுக்காய் நன்றி செலுத்துவோம். ஒரு மனிதன் பிழையற்ற ஒரு வாழ்க்கை வாழும்படியாகவே தேவனாகிய கர்த்தர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பிழையற்ற பரிசுத்தம் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. தேவனுடைய பிள்ளை, இந்த காலை வேளையிலே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், ஒரு பிழையற்ற ஒரு வாழ்க்கை. அவருடைய வருகையிலே நாம் தேவனை சந்திக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கிற இந்த பரிசுத்தத்தை தான் இன்றைக்கு கர்த்தர் விரும்புகிறார். நாம் பரிசுத்தம் அடைந்திருக்கிறோம் என்பதையும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதையும் நாம் அநேக முறை இந்த நாட்களில் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பரிசுத்தம் என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு காரியம். நாம் பரிசுத்தம் அடைய என்ன செய்ய வேண்டும்? எனக்கு அன்பான தேவ பிள்ளையை, வேதம் சொல்லுகிறது, எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்தோமானால், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையான சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். என கண்பான தேவ பிள்ளையே, கர்த்தராய் ஆண்டவர் நாம் பிழையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகவே அவர் தம்முடைய வாழ்க்கையை, அவருடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பது தேவ சித்தம். என்றைக்கு மனிதன் பாவத்தில் விழுந்து தேவ கிருபை இழந்து போனானோ, என்றைக்கு பரிசுத்தத்தை இழந்து போனானோ, அன்றைக்கே தேவனாய் கர்த்தர் தீர்மானித்து அவர் சொன்ன, நான் பூமியில இறங்கி வந்து உங்களை விடுவிப்படியாக நான் உங்களை கரையற்றவளாக மாற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார். என கண்பான தெய்வ பிள்ளை, இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல், கரையும் திரையும் இந்த உலகத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் கரைபட்டு போய் கொண்டிருக்கிறான். ஜீவியத்தில் உண்மையும் நீதியும் இல்லாத ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு உத்தமமாய் ஜீவிப்போம் என்கிற நம்பிக்கையற்று போய் உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் தேவன் எதற்காக வந்தார்? கரையும் திரைகள் முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றுமான மகிமையான சபையாக அதை மாற்ற கர்த்தர் வந்தார். வந்த நோக்கம் என்ன? ஒரு மகிமையான சபை, குறையில்லாத ஒரு கரையில்லாத ஒரு சபையாக கர்த்தர் மாற்ற விரும்பினார். என கண்பான தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில் நீ கரைப்படுத்திக் கொள்ளக்கூடாது, நீ திட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் நீ நானும் தேவனை அறிந்திருக்கிறோம். தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? நான் உங்களை கரையற்றுள்ளாகும் திரையற்றுள்ளும் மாசற்றுள்ளாகும் மாறும்படிக்காக, நான் உங்களை நீதியுள்ள ஒரு சபையாக மாற்றும்படியாக, மகிமையான சபையை மாற்றும்படியாக அவர் தாமே நமக்காக அவர் சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். என கண்பான தெய்வ பிள்ளையே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்க நானும் இந்த உலகத்தின் கரைபடாதபடிக்கு, நம்முடைய வஸ்திரத்திலே கரைபட்டு போகாதபடிக்கு, நம்முடைய ஜீவியத்தில் ஒரு மகிமையான வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. ஏனென்றால் இந்த கடைசி நாட்களிலே இன்றைக்கு அநேக இடத்திலே தீட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கை உண்டு. சபைகளுக்குள்ளே தீட்டு, வீடுகளிலே தீட்டு, பல விதத்திலே சத்துரு இன்றைக்கு எழும்பிக் கொண்டிருக்க இந்த நாட்களில் நீ நானும் விசுவாசிகளாக இருந்த நாம் கர்த்தரை ஆராதிக்க நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் நம்மை நீதியுள்ள மக்களாக மாற்றிக்கொள்ள, கரையற்ற திரையற்ற ஒரு வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் தேவனாய் கர்த்தர் கிருபை செய்வாராக. சொல்லுவோம், கர்த்தாவே, நாங்கள் மாசற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும், குறையற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும், ஒரு பரிசுத்த ஒரு பிழையற்ற ஒரு சபையாக நீர் எங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லி கேட்டால் உன்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளையே, ஒரு நல்ல வாழ்க்கை வாழுவோம், ஒரு திரையற்ற கரையற்ற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் கிருபையும் இரக்கமும் அன்புமுள்ள நல்ல ஆண்டவரே, நீர் இந்த உலகத்திலே வந்து ஆண்டவரே பரிசுத்தத்தில் வாசம் பண்ண எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காக நீர் இறங்கி வந்து எங்கள் கரைகளையும் குறைகளையும் மாற்றும்படியாக உம்முடைய ஜீவனையை நீர் ஒப்பு கொடுத்தீரையா. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாங்கள் எந்த விதத்திலும் கரைபட்டு போகாதபடிக்கு நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த கால வேலைக்காய் உமக்கு நன்றி. நீர் எங்களுக்காக யாவையும் கர்த்தாவை செய்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வருகிலே நாங்கள் நீதியுள்ள பிள்ளைகளாக, மாசற்ற பிள்ளைகளாக
நிற்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரோடும் இருப்பாராக. ஆமென்.